ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் வழி கல்வி படித்தமைக்கான முன்னுரிமை திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழ் வழி கல்வியில பயின்றவர்களுக்கு அரசு பணிகள்ல 20% முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு முன்னுரிமை சட்டம் என்ற அடிப்படையில 20% முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அதுல அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணியில சேரும்போது தமிழ் வழி கல்வியில படித்திருந்தால் அவர்கள் ஒரு பதவியில சேரும்போது அதற்கான முன்னுரிமை வழங்கப்பட்டது. அவர்கள் பதவி உயர்வு பெற்று ஒரு பதவியிலிருந்து மற்றொரு பதவிக்கு செல்லும் போது அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுமா என்ற வகையில சட்ட திருத்த மசோதா என்பது பேரவையில கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு முறை மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். ஒவ்வொரு பதவியில் சேர்ந்த பிறகு மற்ற பதவிக்கு அவர்கள் பதவி உயர்வு பெறும்போது முன்னுரிமை அடிப்படையில் அவர்கள் பணியில் சேர முடியுமா என்பது தொடர்பான விளக்கத்துக்கான சட்ட மசோதாவே அந்த மசோதா கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது பேரவையில. அந்த மசோதாவுக்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில தமிழ் வழி கல்வியில படித்தவர்களுக்கு புதிதாக பணியில சேர்வர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. ஏற்கனவே பதவியில இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு பெறும்போது அதற்கான முன்னுரிமையை கோர முடியாது. இருந்த போதும் புதிதாக சேர்பவர்கள் அரசு பணிகள்ல இந்த முன்னுரிமையை பயன்படுத்தி தமிழ் வழி கல்வியில படித்திருந்தார்கள்னா அவர்கள் அரசு பணியில சேர்வதற்கு உண்டான சட்ட மசோதா என்பது பேரவையில தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா என்பது தற்போது ஆளுநர் அருளேக்கர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக உள்ளது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.